கல்யாணமான 2 வருஷத்துல மனைவிய கொடூரமா கொண்டு சூட்கேஸ்ல அடைச்சிருக்காரு இங்க ஒரு இன்ஜினியர். குழந்தையின்மையால அப்பாவி பெண்ணோட உடல் துண்டு துண்டான கதை இது. சூட்கேஸும் சடலமும். சமீப நாட்களில் இரண்டும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக மாறிவிட்டது. மனைவியை கொன்று சூட்கேஸில் அடைத்து பாத்ரூமில் போடுவது, காதலியை கொன்று துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் திணிப்பது, மகனை கொன்று டிராவல் பேக்கில் அடைப்பது, கேர்ள் ஃப்ரெண்டை கூறு போட்டு ஃப்ரிட்ஜில் பதப்படுத்துவது, இப்படி அடுத்தடுத்து பல கொடூர சம்பவங்கள் அரங்கேறியதை கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த வகையில் தற்போது மீண்டும் நடந்தேறியது ஒரு பகீர் சூட்கேஸ் கொலை. திருமணமாகி 2 வருடங்களேயான ஆசை மனைவியை கொன்று துண்டு துண்டாக சூட்கேஸில் அடைத்து பாத்ரூமில் போட்டிருக்கிறார் இங்கொரு என்ஜினியர் கணவர். மாமியாரிடம் போன் செய்து உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா என தகவலும் கொடுத்து எஸ்கேப் ஆகி இருக்கிறார் அந்த கொலைகார மருமகன். அந்த கொடூரத்தின் பின்னணியை தேடிதான் போலீசார் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தை சல்லடை போட்டு சலித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த கௌரி அனில் சம்ப்ரேக்கர். 32 வயதான இவர் மாஸ் மீடியா படித்துள்ளார். இவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் அதே மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ் என்பவரோடு திருமணம் முடிந்திருக்கிறது. 35 வயதான ராகேஷ் ஐடி நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் என்ஜினியராக வேலை செய்து வருகிறார். மும்பையில் உள்ள ஒரு அபார்ட்மெண்டில் வசித்து வந்த தம்பதி கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் பெங்களூருக்கு பணி நிமித்தமாக குடிபெயர்ந்திருக்கிறார்கள். தொட்டக்கம் மணஹள்ளி பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டின் 3வது தளத்தில் வாடகைக்கு குடியேறி உள்ளனர். சமீப நாட்களாக ராகேஷ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து வந்த நிலையில் கௌரி இல்லத்தரசியாக இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக மாமியாருக்கு போன் செய்து பகீர் கிளப்பி இருக்கிறார் ராகேஷ். இதனால் அதிர்ந்து போனவர்கள் பெங்களூரு போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக ராகேஷ் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளரும் போலீசில் புகார் அளித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து பார்த்தபோதுதான் நடந்தது தற்கொலை அல்ல, கொடூர கொலை என்று தெரிந்திருக்கிறது. கௌரியின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் சூட்கேஸில் அடைக்கப்பட்டு பாத்ரூமில் கிடந்திருக்கிறது. உடனே சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து ராகேஷின் செல்போனை டிராக் செய்ததில் அவர் புனேவில் இருப்பது தெரிந்திருக்கிறது. உடனே புனே விரைந்த தனிப்படை போலீசார் அங்கே பதுங்கி இருந்த ராகேஷை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது ராகேஷ் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இது தெரிந்த போலீசார் ராகேஷை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். விசாரணையில் பல உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. திருமணமாகி 2 ஆண்டுகள் ராகேஷுக்கும் கௌரிக்கும் குழந்தைகள் இல்லை. உற்றார் உறவினர்கள் பலரும் வீட்ல விசேஷம் இல்லையா, என்னமா வயித்துல புள்ளப்பூச்சி ஒண்ணும் இல்லையா என குத்தலாகவே கேட்டு கௌரியின் மனதை காயப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாகவும் மாறியிருக்கிறது. பின் நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என தம்பதி இருவரும் பேசி சமாதானம் ஆகிவிடுவார்களாம். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று ராகேஷ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து கொண்டிருந்த போது மீண்டும் குழந்தை இல்லாதது தொடர்பாக வாக்குவாதம் வெடித்திருக்கிறது. அது தகராறாக மாற ஆத்திரத்தில் கத்தியை எடுத்து மனைவியை குத்தி கொன்றிருக்கிறார் ராகேஷ். சடலத்தை மறைக்க நினைத்தவர் சூட்கேஸில் அடைத்து வீசிவிட திட்டமிட்டிருக்கிறார். அதன்படி கௌரியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டு சூட்கேஸில் அடைத்துள்ளார். ஆனால் ரத்தம் வழிந்து கொண்டே இருந்ததால் எப்படியும் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் சூட்கேஸை பாத்ரூமில் போட்டுவிட்டு
அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளார் ராகேஷ். ஆத்திரத்தில் மனைவியை கொன்றதை உணர்ந்த ராகேஷ் குற்ற உணர்ச்சியில் தற்கொலைக்கும் முயன்றதாக கூறப்படுகிறது. போலீசாரால் கைது செய்யப்பட்ட ராகேஷ் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடம் தொடர் விசாரணை நடத்திய பிறகே இந்த கொலையில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று தெரியவரும். தொடரும் சூட்கேஸ் கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.